ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 308 பார்க்க போறோம். எடுத்தது வெயிட் ஃபார் லூஃபி மார்டல் காம்பேட் அந்த பிரிட்ஜ் ஆஃப் ஹெசிடேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பிரிட்ஜ் ஆஃப் ஹெசிடேஷன்ல நிக்கிற எல்லாருமே ரொம்பவுமே லூஃபியை எதிர்பார்த்து தான் நிப்பாங்க. உசாப்லாம் லூஃபி இப்படி வெயிட் பண்ற டைமே கொள்ளுதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் லூஃபி அண்ட் லூச்சியை காட்டுவாங்க. 2 பேரும் அட்மோஸ்ட் கடைசி கண்டிஷன்ல இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. லூஃபி கிட்ட வேகமா வந்து ஜெட் பிஸ்டல் பண்ணிருப்பான். லூச்சி பேக்வேர்ட்ல ஜம்ப் பண்ணி ஜெட் பிஸ்டலுக்கான இம்பாக்ட கொஞ்சமா குறைச்சு இருந்திருப்பான் தான் உடம்பு மேல படாம. லூஃபி அதை நோட் பண்ணிருப்பான். லூச்சி அப்படியே மூன் வாக் அண்ட் ஷேவ் பண்ணி லூஃபி பின்னால வந்து ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணலான்னு பார்த்திருப்பான். பட் லூஃபி அந்த அட்டாக்ஸ் எல்லாம் டாச் பண்ணிருப்பான். 2 பேரும் சரிக்கு சமமா அடிச்சுக்கிற போல இருக்கும். பட் லூஃபி தான் மேக்ஸிமம் டாச் பண்ணுவான். லூஃபி வைக்கிற தாக்குதல் ஸ்பீடா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல சமாளிக்கணுங்க மாதிரி தான் லூச்சி போராடுவான். லைக் வைக்கிற பஞ்ச கூட பாத்தீங்கன்னா வைட்டல்ஸ்ல படாம கையை குறுக்கால வச்சு தடுத்திருப்பான். லூஃபி ஜெட் புல்லட் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். லூச்சி அந்த அட்டாக்லயே ரொம்ப திணறி போய் நிக்கும் போது லூஃபி இந்த இடத்துல ட்வின் ஜெட் பிஸ்டல் பண்ணிருப்பான். லூச்சியோட வயிற்று பகுதியிலாம் லூஃபி வச்ச பஞ்ச் மார்க் இருக்கும். லூஃபி மறுபடியும் கம் கம்னு வரப்ப லூச்சி இப்ப நான் உனக்கு காட்டுறேன்டா. 6 பவர்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்களோட லிமிட்டை புஷ் பண்ணும் போது என்ன ஆகுங்கிறத காட்டுறான்ட்டு லூஃபி அட்டாக் பண்ண வந்திருப்பான். அவன் முன்னால வந்துட்டு 6 கிங் கன் பண்ணிருப்பான். லூஃபிக்கு பயங்கரமாவே அடி பிடிச்சிருக்கும். இது இம்பாக்ட் டயல்னு ஸ்கைப்பியால வாங்கின அடி போல இருக்கேன்னு நினைப்பான். அந்த பாஸ்டை யோசிச்சு பார்த்துட்டு ஆனா இதோட இம்பாக்ட் அதை விட பயங்கரமா தான் இருக்குன்னு நினைப்பான். எந்திரிக்கவே தள்ளாடுவான். லூச்சி டெம்பஸ்ட் கிக் விக்டரி பேட் பண்ணுவான். இதனால அந்த பில்டிங்கோட சைட் பக்கம் பயங்கரமா கிராக் விழுந்திருக்கும். உசா பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பான். பிராங்கி லூச்சிங்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங். அவனை மட்டும் ஸ்ட்ரா ஹெட் இப்ப அந்த இடத்துல வச்சு தடுத்து வைக்கலினா இங்க நேர்மையா சொல்றான் நம்மள எத்தனை பேர் செத்துருப்பான்னு கூட எனக்கு தெரியலன்பான். அப்புறம் அந்த பக்கம் படுத்து கிடக்கிறவன் அதை சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணிருக்கேன். லூஃபி இங்க வரக்கு முன்னாலே அவன் யாரு கூட சண்டை போடணுங்கிறத முடிவு பண்ணி வச்சிருந்தான். அவன் யாரை தோக்கடிக்கணுங்கிறதன்பான். லூஃபி அந்த புறாக்காரனை அடிச்சு பொழக்கணும்னு இருப்பான் இல்லையா, அதை யோசிச்ச நாமி அவனுக்கு ஒன்னை விட அனிமல் இன்ஸ்டிங்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு சாப்பரன்பா. சாப்பரும் ஆமான்பா. இதுக்கப்புறம் மெரைன்ஸோட பேட்டில் ஷிப்ல காட்டுவாங்க. அங்க இருக்க மெரைன் ஆபீசர் ஒருத்தன் ஓனிகுமா கிட்ட போயிட்டு சார் ஒரு ரிப்போர்ட்டு ஸ்டார்ஹெட் லூஃபி ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கதா சொல்லுவான். ஓனிகுமா அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கானான்ட்டு. எனக்கு இப்பவே எல்லா ஷிப்ஸும் பிரிட்ஜ் ஆஃப் ஹெசிடேஷனா சுத்து போட்டு நிக்கணும்பா. எல்லாரும் சரி சார் சரி சார்பாங்க. அப்படியே பேட்டில் ஷிப் இந்த பக்கம் வரத காட்டுவாங்க. உசாப் அவன் செத்துருக்க மாட்டானேன்னு கேட்பான். ஜோரோ வாய மூடுறா பைத்தியன்பான். உசாப் யாரடா ஸ்டூபிட்னா ஸ்டூபிடுன்பான். ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க லூஃபி அண்ட் லூச்சியை காட்டுவாங்க. 2 பேரும் திணறிட்டு தான் இருப்பாங்க. இந்த பக்கம் வந்த பேட்டில் ஷிப் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரதுக்கான பிரிட்ஜை கம்ப்ளீட்டா தகர்த்திருப்பாங்க. சாஞ்சி அண்ட் உசாப் என்னடா பிரிட்ஜையே ஹாஃபா பொழந்துட்டானுங்க, எதுக்கு இப்படி பண்றாங்கன்ட்டு பாப்பாங்க. பார்த்தா அந்த பக்கம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். மிஸ்டர் ராப் லூச்சி ஆஃப் CP9 அண்ட் ஸ்ட்ராஹெட் லூஃபி 2 பேரும் ஃபர்ஸ்ட் காலம்ல தான் இருக்கதா சொல்லுவாங்க. இதே இடத்துல வச்சு எல்லா பேட்டில் ஷிப்ஸும் நம்ம ஆளுக மொத்த பேத்தையுமே சுத்து போட்டிருப்பாங்க. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். எஸ்கார்ட் ஷிப்ல தான் மொத்த பைரட்ஸும் இருக்காங்க. அண்ட் இவங்க தான் CP9 டவர் ஆஃப் லால வச்சு தோக்கடிச்சாதான் இருக்கணும்ட்டு இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுங்க போதெல்லாம் ஜோரோ நாமில அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துட்டு தயாராவாங்க. ஜோரோ ராபினை திரும்ப கூட்டிட்டு போறக்கு வந்திருக்கானு போலன்பான். நாமி அதுக்கெல்லாம் விட மாட்டோங்கிற போல அந்த பக்கம் நிப்பா. மெரைன்ஸ் கூட்டத்துல வெறும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்ட்டு லைட் எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் ஆச்சு இந்த ஒரு கோட்டையை தகர்க்க. இவனுங்க ரூக்கி பைரட்ஸா இருந்தாலும் இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருக்கானுங்க. CP9 தோக்கடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராஹெட்ஸோட கேப்டன் ராப்லூச்சி கூட ஒத்தை கொத்த சண்டை போட்டு இருக்கான். இவனுக்கு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்க போது மெரைன் ஆபீசர்ஸ்ல ஒருத்தன் கண்டிப்பா லூஃபியை மிஸ்டர் லூச்சி கிட்ட தோத்து போக வைக்கணும். இந்த மொத்த பைரட்ஸையும் கொன்னு குவிக்கணும். அந்த வில்லன்ஸ்க்கான பாதை இன்னையோட முடிவடையணும்பான். உசாப் அந்த பக்கம் நிக்கிற லூச்சி அண்ட் லூஃபியை பார்த்துட்டு அடே அங்க பாருங்கடான்பான். உசாப் டே லூஃபின் கூப்பிட்டு இங்க பாரு நாங்க எல்லாரும் சேஃபா பிரிட்ஜ் ஆஃப் ஹெசிடேஷனுக்கு வந்தாச்சுன்பான். பிராங்கி ராபினையும் காப்பாத்தியாச்சு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்பான். உசாப் ஆமா எல்லாரும் நல்லா இருக்கும்பான். சாஞ்சி இப்போதைக்கு நீ அவனை அடிச்சு காலி பண்ணிட்டு வந்தா போதும்பான். பிராங்கி நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம், அவனை தோக்கடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருன்பான். ஜோரோ இதை செஞ்சு முடி லூஃபின் கத்துவான். உசாப் நம்ம இந்த இடத்த தாண்டணும்பான். சாஞ்சி நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போய் ஆகணும்னு கத்துவான். லூச்சி இதை தெனாவெட்டாதான் பாக்குற போல இருக்கும். லூஃபி சந்தோஷப்பட்டுட்டு திரும்ப பொசிஷன் போவான். ஜோரோ அந்த பக்கம் சாஞ்சி கிட்ட இப்ப நம்ம இந்த விஷயங்களை எவ்வளவு நேரத்துக்கு தடுத்து சமாளிச்சு வைக்கிறோங்க தான் மேட்டர்ன்பான். சாஞ்சியும் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு சிரிப்பான். லூச்சி லூஃபி கிட்ட எல்லாரும் பார்க்க போனா சேஃபா சர்வைவ் ஆயிருக்கானுங்க போலயே. ஆனா இப்ப இருக்க இதே மூஞ்சியை நான் உங்களுக்கு விட மாட்டேன்டா. இங்க இருந்து ஈவில கண்டிப்பா தப்பிச்சு போக நான் விட மாட்டேன்பான். அந்த பக்கம் மெரைன் பேட்டில் ஷிப்ஸ்ல இருக்கவங்க கிட்ட லியூட்டனன்ட் அண்ட் கமாண்டர்ஸ்க்கு கீழே இருக்க பொசிஷன்ல இருக்கவங்களா சண்டையில இறங்காதீங்க. கேப்டன் எலைட் மெம்பர்ஸ்னு 200 பேருக்கு மேற்பட்டவங்க இருக்கீங்களா,
அவங்க களத்துல இறங்குங்க, சீக்கிரம் அவங்கள டக்குன்னு காலி பண்ணுங்கன்பாங்க. உசாப் அப்படின்னா இவனுங்களா என்ன ஹெட் குவார்டர்ஸோட கேப்டனா லைக் ஸ்மோக்கர் மாதிரியா என்னன்ட்டு, அதுலயும் இத்தனை பேர் நிக்கிறானுங்களே எப்படி காலி பண்ணன்ட்டு பயப்படுவான். ஜோரோ இதே ப்ரூஃப் தான், அவனுங்க நம்மளை கண்டு பயப்படுறானுங்கடான்பா. சிம்னி இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு பாட்டின்பா. கோக்ரோவுமே பயந்தபடிதான் இருக்கும். சாப்பருக்குலாம் அல்ல இருக்காது, ரெண்டாவது அவனால நகரவும் முடியல, எல்லாருக்கும் லைட்டா ஒரு மாய் பேனிக்கா தான் இருக்கும். ஷிப்ஸ்ல இருக்க அந்த கேப்டன்லாம் பயங்கர நக்கலா அவங்கள பார்த்து சிரிப்பாங்க, அசால்ட்டா காலி பண்ணிடலாங்கிற போல. உசாப் இப்பதான் சாஞ்சி இல்லைங்கிறத நோட் பண்ணுவான். ஜோரோ இந்த மாதிரி டைம்ல இப்ப எங்கடா போய் தொலைஞ்ச அந்த குக்குன்ட்டு பாப்பான். 3 பேத்துக்கு இடையில ஒரு இன்டென்ஸான பிரஷர் இருக்கும். இந்த பாயிண்ட்ல எல்லாரும் களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிங்கன்னு எல்லாம் கத்திக்கிட்டே வருவாங்க. ஜோரோ பேச்சை நிறுத்திட்டு சண்டைக்கு வாங்கடான்பா. பிராங்கி கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பார்க்க போனா இன்னொரு தடவை வைல்டா போலாம் போலன்ட்டு சிரிப்பான். ஜோரோ அவனோட கத்தி எடுத்துட்டு இப்ப லூஃபி இங்க வர வரைக்கும் தான் மேட்டர், அது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம செஞ்சு காட்டணும்பா. நாமே அந்த பக்கம் சீக்கிரம் நம்ம முதல்ல இந்த ஷிப்பை விட்டு கட்டால போனோம், இல்லைன்னா அவங்க ஷிப் மேல ஃபர்ஸ்ட் வைக்கிற தாக்குதல்ல நம்ம தான் மாட்டுவோன்பா. ராபினா அவனுங்களை நான் திரும்ப என்ன பிடிக்க விட மாட்டேன்ட்டு கோவப்படுவா. சாப்பர் என்னால நகர முடியலன்ட்டு கத்துவான். அந்த பக்கம் மெரைன்ஸ்ல இருந்து அவங்கள புடிங்கன்னு கத்துவானுங்க. ராபினா திரும்ப புடிங்கன்னு போதெல்லாம் பேட்டில் ஷிப்ல இருந்து எலைட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வருவாங்க. பிராங்கி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை மீட் எடுத்திருக்கோம், இவனுங்களை திரும்ப புடிச்சிட்டு போக விடக்கூடாதுன்பா. ஜோரோ நேவி சேர்ந்த 200 எலைட் மெம்பர்ஸ் தானே, வாங்கடா ஒரு கை பாக்கலான்பா. உசாப் நீங்க அசால்ட்டா பேசலான்டா, நான் என்னடா செய்வன்பா. பிராங்கி வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணுவான். ஜோரோ ஒரே டைம்ல 2 பேத்த 3 பேத்த டீல் பண்றதுதான் கஷ்டம், அதனால மொத்த பேத்தையும் சேர்த்து வச்சு தாக்குறான்டான்ட்டு அட்டாக் பண்ணுவான். உசாப் சோச் கிங்கோட பவரை பாருங்கடான்ட்டு சன்ஃபிளவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். பிராங்கி மேல பசுக்கா வச்சு தாக்கிருப்பாங்க, அவன் சிம்பிளா கையை வச்சு தடுத்துட்டு என்ன கன்ஸ் அண்ட் கேனனை வச்சு விளையாடுமா, வாங்க நானே விளையாட்டு காட்டுறேன்பா. ஜோரோ அந்த பக்கம் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுருப்பான். பிராங்கி அந்த பக்கம் தாக்கும் போது அவன் தடுத்துட்டு அவன் வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணுவான். அதுல இருந்து டாச் பண்ணிட்டு மேல இருந்து அட்டாக் பண்ணலான்னு பாப்பாங்க. பிராங்கி என்ன திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறியான்ட்டு இந்த டைம் ஸ்ட்ராங் ரைட் வாங்கிக்கன்பா. அவன் பசுக்கா வச்சு அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த கேனன் பால தடுத்துட்டு அவன் அப்படியே புடிச்சு சுத்தி அடிப்பான். இதுக்கப்புறம் உசாப் ஒருத்தன் கத்தியை வச்சு வெட்டக்கு வருவான். உசாப்பு முடிஞ்ச அளவுக்கு காப்புட்டோ வச்சு தடுத்துட்டு அடே நீ வாட்ச்மேன் ஜோரோ கூட போய் சண்டை போடுறா, எங்கிட்ட ஏன்டா வரேன்பான். அவன் கேட்காம திரும்ப திரும்ப தாக்கிட்டே இருப்பான். உசாப் அதோ பாரு வெள்ளக்காக்கான்ட்டு கன் பவுடர் ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுன்பா. இப்பதான் எஜுகிட்ட நிக்காத நோட் பண்ணிட்டு எங்கேயும் ஜஸ்ட் மிஸ் தான் விழுந்திருந்தா தெரிச்சிருப்பன்பா. ஜோரோ பூச்சி மாதிரி சும்மா வந்துகிட்டே இருக்கீங்கடா, எனக்கு ஒரு ஆள் வேணும் சண்டைக்கு, அவனுக்கு பேக் போன் இருக்கணும், அப்படி அவனாவது இருந்தா வாங்கடான்பா. இந்த இடத்துக்கு ஒருத்தன் ஜெயண்ட் டாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான். பரவாயில்லையே பெரிய கோடாரியா, வா மோதி பாக்கலான்பா. ஜோரோ வந்தப்போ ஒரு கையை பாக்கெட்ல வச்சுட்டு தான் சண்டை போடுவான். ஜோரோ எனக்கு அவன் ஃபைட்டிங் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்பா. ஜோரோ அவன் வைக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன்கிட்ட பெஸ்ட் ஷாட்னு எதுவும் இல்லையான்பா. அவன் கோடாரியை வச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சிருப்பான். ஜோரோ சிம்பிளா தடுத்துட்டு நல்லாதான் இருக்குன்ட்டு உனக்கு கிரி பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். திரும்ப உசாப் கிட்ட ஒருத்தன் கத்தியை வச்சு சண்டை போடுவான். உசாப் டேஸ் வாட்ச்மேன் ஜோரோ கிட்ட போங்கன்னு சொல்றான்டான்பா. இந்த இடத்துல அந்த கோடாரிக்காரனை பார்த்துட்டு உசாப் ஜோரோ நல்ல வேலை பார்த்திருக்கீன்பா. பின்னால தாக்க வந்திருப்பாங்க, ஜோரோ அவங்கள அட்டாக் பண்ணிருப்பான். உசாப் சூப்பர் ஜோரோ இதே போல பண்ணுன்பா. சிம்னி மெரைன்ஸ் இந்த பக்கம் ஓடி வரதை பார்த்துட்டு பயப்படுவா. நாமினா முடிஞ்ச அளவுக்கு யாரும் வராம பாத்துக்கிறான்ட்டு ராபினா ஷிப்லயே இருக்க சொல்லிட்டு வந்த மெரைன்ஸ் மேல தண்டர் போல்ட் பண்ணி ஸ்விங் ஆம் பண்ணுவா. அதுலயே ஃபர்ஸ்ட் ரோ செட் ஆஃப் மெம்பர்ஸ் காலியா இருப்பாங்க. அடுத்து தண்டர் கிளவுட் பண்ணுவா. அதுல பாதி பேர் கருகு முதலாம் ஏன்னா என் தண்டர் கிளவுட் டெம்போ எப்படி இருக்குன்னு கேப்பா. இந்த இடத்துக்கு சிலர் கூட்டமா வருவானுங்க. அவ வெப்பன் கிரேசியா இருக்கு காலி பண்ணணும்ட்டு. ராபின் வந்து ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திருப்பா. ராபின் நாமி கிட்ட இதுக்கப்புறமா நீங்க தனியா சண்டை போட தேவையில்லை, நம்ம க்ரூ சண்டை போடுதுன்னா நானும் சண்டை போடுவேன்பா. நாமியும் சந்தோஷப்படுவா. இந்த இடத்துக்கு நேவி சேர்ந்த இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நாமி தலைவலியா போச்சேன்பா. கோக்ரோ நாங்களா பணைய கைதிகள், நாங்க பலவீனமானவங்கன்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாருமே லூஃபி வர வரைக்கும் சண்டை போட்டு தான் ஆகணும்ட்டு ஃபைட் பண்ணுவாங்க. லூஃபி லூச்சி கூட சண்டை போடுறப்ப லூச்சி முடிஞ்ச அளவுக்கு லூஃபியோட அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்துட்டு பார்க்க போனா உன்னோட டோப் டெக்னிக் என்ன வேலைக்கு ஆகாம போயிருச்சா, அது அதோட முனையில இருக்க போல இருக்கே. நீங்க எனிஸ் லாபிக்குள்ள வந்திருக்க கூடாது, வந்து தப்பு பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல இருந்து உங்களால தப்பிக்க முடியாதுரா, அதான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கங்கன்பா. லூஃபி கம் கேட்லிங் எல்லாம் பண்ணி அடிச்சவன் கம் ஜெட்டாக்ஸ் பண்ணுவான். லூச்சி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு நான் ரீகோ ராபினை திரும்ப பிடிச்சி வேர்ல்ட் கவர்மெண்டோட பிளான்கான தடைய இல்லாம இருக்காம அழிச்சே தீருவேன். அந்த ப்ராசஸ்ல இந்த இடமே மொத்தமா நாசமா போனாலும் பரவாயில்ல, அண்ட் அவங்க இருந்து தப்பிச்சே போனாலும் இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டான்ட்டு சராமரியா டெம்பஸ் கிக் பண்ணிட்டே இருப்பான். லூச்சி இதெல்லாம் டார்க் ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல செய்வன்பா. லூஃபியும் கம் கேட்லிங் பண்ணுவான். நீங்க ராபினை என்னதான் பண்ண பார்த்தாலும் அந்த இடத்துல என்ன தாண்டி தாண்டா எதுவா இருந்தாலும் செய்ய வேண்டியது வரும்ட்டு கிட்ட போய் அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். ஜெட் ஸ்டாம்ப் பண்றப்பல எஸ்கேப் ஆயிருப்பான். லூச்சி டக்குன்னு லூஃபி கிட்ட வந்துட்டு 6 கிங் கன் மறுபடியும் பண்ணுவான். லூஃபில நில குழஞ்சு போன மாதிரி தெரிச்சிருப்பான். லூச்சி அண்ட் லூஃபி 2 பேருமே எக்ஸாஸ்ட் ஆன போலதான் இருக்கும். பட் லூஃபி அந்த பக்கம் விழுந்தவன் எந்திரிச்சு வந்தாலும் ஒரு கட்டத்துல அப்படியே முன்னால சரிஞ்சிருப்பான். லூச்சி இதை பார்த்து மூச்சு வாங்கிட்டு இருக்கப்ப லூஃபி வாயில ரத்தமா வந்திருக்கும். உசாப் அதை நோட் பண்ணிட்டு பிரிட்ஜோட எஜ்ஜுக்கு போயிருப்பான். அட லூஃபின்ட்டு பாக்குறப்ப ஜோரோ அடே இப்ப எதுக்குடா அங்க போய் நின்னுட்டு இருக்க, இப்ப அதுக்கு நேரம் இல்லைன்பா. இந்த பாயிண்ட்லயே வாய் அடைச்சு போன மாதிரி ஜோரோ நிப்பான். பார்த்தா உசாப் அவனோட சோஜ் கிங் மாஸ்க கழட்டி இருப்பான். அவனால முன்னால பாக்குற விஷயத்த நம்பவே முடியாது. லூஃபி டிஃபிட் ஆகி கிடக்குறான் இல்லையா, அதை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு லூஃபின்னு கத்துவான். இதோட எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸ் அவங்க சப்போர்ட் இந்த இடத்துல லூஃபிகான்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஃபிஸ்ட்ஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன், லூஃபி அன்லீஷஸ் கேட்லிங் வித் ஆல் ஹிஸ் மைட்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.